திரு ரஹ்மான், பாகிஸ்தான் ஏன் இதெல்லாம் செய்யுது அப்படின்றத பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அந்த நிலைத்தன்மையே இல்லாமல் இருக்கு அப்படின்றதையும் நம்ம குறிப்பாக பார்க்குறோம். முதல்ல அதாவது நேரடியாக தாக்குறதுக்கு திராணி இல்லாமல் பாகிஸ்தான் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறதாகவும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இராணுவ தளபதியை மாற்றுறதோ இன்னும் பிற நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. அதற்கு அவங்க தரப்பில் என்ன காரணம் சொல்லப்பட்டது? நாம் இங்கேருந்து அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இவங்களுக்கு இதில் முழுக்க அரசியல் நோக்கம் தான் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடு தூண்டி விடப்பட்டிருக்கலாம். இது ஒரு சிக்கல் இருக்கு. அந்த பாகிஸ்தான் வந்து இவ்வளவு துணிச்சலா இந்த வாளாற்ற வேலையை அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு பின்னாடி தூண்டுதல்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா நீங்க உலக அரசியலோடு சேர்த்தா நீங்க இதை புரிஞ்சுக்கணும். என்ன இப்போ உலக அரசியல்? இப்போ இந்த சர்வதேச ஒழுங்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, இன்டர்நேஷனல் ஆர்டர்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல வந்து ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுவதற்கான ஒரு நிலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்றதன் பிறகு உருவாயிருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ சீனா மீது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வரி விதிப்பு நடவடிக்கைகள் இருக்குது. இப்படி பல்வேறு நாடுகள் மீது அவர் வரி விதிப்பு நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்கிறார். இந்த வரி விதிப்பு நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதனால ஒரு பாதிக்கப்படுகின்ற ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்கு குலைவை ஏற்படுத்துவதற்கு பாகிஸ்தானை தூண்டி விடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்போ பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இதில் அவங்களுக்கு நேர்மையான நோக்கம் என்பது இல்லை. இதுதான் சிக்கல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அவங்க பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுத்திருக்காங்க. எப்படி போர் தொடுத்திருக்கிறாங்க? 1947-48 ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வார். அது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் திட்டமிட்டே தான் செஞ்சாங்க. எதனால செஞ்சாங்கன்னா அன்னைக்கு இருந்த அந்த சமஸ்தானம், காஷ்மீர் சமஸ்தானத்தினுடைய அரசர் ஹரிசிங் வந்து இந்தியாவோடு இணைந்து விடுவார்னு அஞ்சு என்ன பண்ணுறாங்க, பழங்குடியின மக்களை தூண்டி விட்டு அந்த இராணுவத்தின் உதவியோடு பெரிய மோசமான ஒரு இரத்தக்களரியை அவங்க ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அந்த தாக்குதல் என்னாச்சு? பாகிஸ்தான் வந்து ஓட விரட்டப்பட்டு 3/2 காஷ்மீர் வந்து நம்மோடு இணைந்து கொண்டது. ஒன்று. முதல்ல அவங்களுக்கு ஏற்பட்டது தோல்விதான். அதில் அவங்களுக்கு ஏற்பட்டது பின்னடைவு தான், அவங்களுக்கு ஏற்பட்டது இழப்பு தான். இதன் பிறகு வந்து பாருங்க 1965 வந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் ஜிப்ரடால்னு சொல்லிட்டு மீண்டும் காஷ்மீருக்குள்ள ஒரு எழுச்சியை உருவாக்கி இந்திய அரசுக்கு எதிரான ஒரு மோதலை தூண்ட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருத்த சேதம், இழப்பு, பின்னடைவு தான். இப்படி தொடர்ச்சி அவங்க இழப்பையும் பின்னடைவையும் சந்தித்து வருகிற பாகிஸ்தான் வந்து இப்படி துணிஞ்சு இந்த வாளாட்டுகிற வேலையை செய்கிறது என்று சொன்னீங்கன்னா அதற்கு நேர்மையான நோக்கம் இருக்க முடியாதுங்கிறதான் பிரச்சனை.